சிவாய நம. ஓம் கிரீம் க்ளீம் ஸ்ரீரீம் சிவாய பிரமணே நமக. பாகம் 7. அச்சம்மாவுக்கு வீரபிரம்மம் காலஞானம் பற்றி விவரித்தல். அச்சம்மா, இந்த உடலானது அழியக்கூடியது. ஒருவன் அல்லது ஒருத்தி இப்பிறவில் செய்யும் பலன்களுக்கேற்ப மறுபிறவி எடுக்கின்றான். அப்பிறவிலும் வாழ்க்கை என்னும் குளத்தில் விழுந்து மாயை போன்ற வலையில் சிக்கி அல்லல் படுகின்றான். வாழ்க்கை என்ற மாயை நீங்கி முக்தி கதியினை அடைய ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவள். அதனால்தான் கால ஞானம் எழுத வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தினை நான் பெற்றேன். கால ஞானம் மக்களுக்கு முக்தி வழியினை காட்டும் வழிகாட்டியாகும். ஒரு நாள் இந்த பூத உடலானது எப்படும் அழிந்துவிடக்கூடியதோ அதே போலதான் இந்த மாபெரும் பூலோகமும் அழிய போகின்றது. பூலோகமானது கவி முற்றினதும் அழிந்து சர்வ நாசத்தனை அடையும். களிமுற்றும் காலத்தில் நான் மறுபடியும் மக்களின் முன்னே தோன்றுவேன். அன்று மக்களுக்கு போதனைகள் கூறுவேன். அப்போதனைகள் படி நடப்பவர்கள் அனைவரும் ஆண்டவன் கிருபையினால் காப்பாற்றப்படுவார். மற்றவர்கள் அழிந்து போவார்கள். சுமார் இன்றைய நாளிலிருந்து 808 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பூலோகத்தில் தர்மம் நசிந்து அதர்மம் தாண்டவமாடும். புண்ணிய தலங்களில் மட்டுமே தர்ம தேவதையானவள் இருப்பாள். அச்சமயம் நாம் வீரபோக வசந்தராயன் என்ற பெயரில் பிறந்து வளர்ந்து மக்களுக்கு நாண வழியை போதிப்பேன். அது களி முற்றியதற்கான அறிகுறி நேரம் ஆகும். களி முற்றும் போது உலகில் அசத்தியம் விருத்தி அடையும். சத்தியம் முழுதும் மறைந்துவிடும். மக்களிடையே பாராபட்சம் அதிகரித்து அதன்படி நடப்பார்கள். துரோகிகள் அதிகமாக பிறப்பார்கள். பஞ்சமா பாதங்கள் விருத்தி அடையும். ஆச்சாரம் மறையும். மக்களிடையே கலகங்கள் தோன்றி ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு மாண்டு போவார்கள். மக்கள் பரமாத்மாக்களை நிந்திப்பார்கள். பெண்கள் இரண்டாம் மனம் செய்து கொள்வார்கள். தெய்வ சக்திகள் நசிந்துவிடும். மந்திரத்தின் சக்தி குறைந்துவிடும். பிராமண குலத்தில் பிறந்தவர்கள் சமுத்திர பிரயாணம் போவார்கள். மாமிச போஜனங்கள் சாப்பிடுவார்கள். கர்ம காரியங்களில் மக்கள் நம்பிக்கை எழுப்பார்கள். கலப்பு ஜாதிகள் தோன்றும். உலகில் பயங்கரமான வறட்சி தோன்றும். பெண்கள் இரத்த கண்ணீர் வெடிப்பார்கள். முறை தவறிய விவாகங்கள் நடைபெறும். நடு இரவில் சூரியன் தோன்றுவான். துஷ்ட தாகதைகள் தோன்றி கிராமங்களை அழிக்கும். இது போன்ற விபரீதங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறும். அன்றைய மக்களுக்கு இது சர்வசாதாரணமான நிகழ்ச்சியாக தோன்றும். இச்செய்கைகள் குறித்து யாரும் கவலையோ பயமோ கொள்ள மாட்டார்கள். அன்றைய மக்களுக்கு இச்செய்கைகள் அனைத்தும் நேர்மையானது போலவே தோன்றும். இதனால் ஏற்படப்படும் விபரீதங்கள் குறித்து தவறாகவோ குற்றமான செயல்களாகவோ எண்ண மாட்டார்கள். இந்த அளவில் உலகில் போக்கு மாற்றம் அடைந்துவிடும். இது போன்ற அச்சம்மாவுக்கு வீரபிரம்மதான் எழுதிய காலஞானம் தத்துவத்தையும் முக்தி மார்க்கத்தினையும் போதித்தார். இதை கேட்ட அச்சம்மா இல்லற வாழ்க்கையின் விரக்தி அடைந்து பெண் துறவியானார். ஸ்ரீ வீரபிரம்மம் அவர்கள் சீடராக மாறி தன் சொத்துக்களை அனைத்தையும் செலவழித்து ஏகாந்த மடம் என்ற ஒரு மடத்தை நிர்மாணித்து தந்தார். அதில் ஸ்ரீ வீரபிரம்மம் தபஸ் போன்ற காரியங்களை நடத்த வழிவகைகளையும் ஏற்பாடுகளையும் செய்து தந்தார். அந்த மடத்திலேயே திருமதி அச்சம்மா அவர்களும் தங்கி திரு வீரபிரம்மம் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டுதான் தன் வாழ்நாளை கழித்து வந்தார். புளியாமரத்தின் மகிமை. திரு ஸ்ரீ வீரபிரம்மம் தன் 4000 ஓலைச்சுவடிகள் எழுதிய தத்துவங்களை ஒரு இடத்தில் புதைத்து வைத்தார். அவ்விடத்தில் ஒரு புளியாமரம் வளர்ந்தது. அம்மரம் 2 கிளைகளாக பிரிந்து சுமார் 60 அடி உயரமும் 4 அடி அகலமாக வளர்ந்துள்ளது. அம்மரம் இன்றும் அவ்விடத்தில் உள்ளது. அதில் காய்க்கும் காய்கள் உள்ளே கருப்பாக இருக்கும். அதை யாரும் சாப்பிடுவதில்லை. இம்மரத்தில் பூக்கள் ஒரே நாளில் உதிர்ந்துவிடும். இந்த சிறப்பான நிகழ்ச்சி இன்று கூட காணலாம். உலகில் ஏதாவது நம்ப முடியாத விரதமான நிகழ்ச்சிகள் நடந்தால் அம்மரத்தில் இருந்து ரத்தம் போல ஒரு திரவம் கசியும். இது போன்ற நிகழ்ச்சிகள் இப்போதும் அவ்விடத்தில் நடைபெறுவது உண்டு. மக்கள் அம்மரத்திற்கு இன்றும் தினமும் பூஜை செய்து புனஸ்காரங்கள் போன்ற நடத்தி கொண்டு வருகின்றனர். திருச்சிற்றம்பலம். அடுத்து தொடரும்.